நல்ல நேரத்துலேருந்து கீரை முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ கீரையை நல்லா அலசி உருவி காய வச்சுருக்கேன். வெங்காயம், காஞ்ச மிளகாய், சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சட்டியில் எண்ணெய், வெங்காயம், காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கணும். நல்லா ஓரளவுக்கு ரொம்ப நிறமாற வேணாம், ஓரளவு நிறமாறினா போதும். அதுக்கப்புறம் அந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு சுருள வைக்கணும். நல்லா சுருளணும். இந்த கீரை எவ்வளோ நிறையா இருக்குது, இது சுருண்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக போயிடுச்சுண்டு. இப்போ இன்னும் லைட்டாக சுருண்டுருச்சு. இப்போ வந்து நம்ம 3 முட்டையை உடச்சி அதில் ஊற்றி பாருங்கள். நான் எந்த அளவுக்கு அதை வந்து சுருண்டு அப்படியே உதிரியாக கொண்டு வரேன்னு பாருங்கள். நம்ம உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். நம்ம முட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உப்பு போடணும், அதுக்கு முன்னாடி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கீரை ரெடி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.